வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022. இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்று சந்திரன் இருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மேஷத்தில் கேதுவுடைய நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இன்று சஞ்சரிக்கப் போகிறார். இன்று மாலை 4:15 வரை சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதன் பிறகு மேஷ ராசியிலேயே பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் மாறப்போகிறார். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேஷ ராசியில் ராகு கிரகம் சந்திரனும் இணைந்திருக்கிறார். ரிஷப ராசியில் செவ்வாய் கிரகம். கன்னி ராசியில் சுக்கிரன், சூரியன், புதன் 3 கிரகங்கள். துலாம் ராசியில் கேது கிரகம். மகர ராசியில் சனி கிரகம் வக்ர நிலையில். மீன ராசியில் குரு கிரகமும் வக்ர நிலையில். இதுதான் கிரகநிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்று மேஷத்திற்கு அவர்களுடைய பிறவி சந்திரன் இருக்கக்கூடிய அதே ராசியில் கோச்சார சந்திரனும் இருக்கக்கூடிய நிலை. ராசிக்குள்ளே மீண்டும் சந்திரன் இருக்க போகிறார். ஸோ பிறவி ஜாதக சந்திரன் மேல் கோச்சார சந்திரன், அதுவும் அது கேதுவுடைய நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்க போகிறார். அந்த கேது அவர்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை. ராசிக்குள்ளே ராகுவும் இணைந்து இருக்கக்கூடிய நிலை. ஸோ சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனோகாரகன் இவர்களுக்கு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர். அவர் ராகுவோடு இணைந்து கேதுவோடைய நட்சத்திரத்திலும் கனெக்ட் ஆகக்கூடிய நிலை. கண்டிப்பாக ரொம்ப நிதானமாக மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை காட்ட வேண்டிய நிலை. எதையுமே அனாவசியமாக சிந்திக்காமல் இருப்பது இவர்களுக்கு ஒரு நன்மையான நிலையாக இருக்கும். முக்கியமாக இன்று 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவோடு சம்பந்தப்படக்கூடிய நிலை. வாழ்க்கை துணை பற்றிய சில கவலைகள், சில சண்டைகள், மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய நிலை. ஒற்றுமையான நிலையாக இருந்தால் வாழ்க்கை துணை பற்றிய கவலைகளாக இது வெளிப்படலாம். சண்டை போடக்கூடிய நிலையில் இருந்தால் இன்று கருத்து வேறுபாடு, அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நாள். கண்டிப்பாக மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே சற்று நிதானமாக எடுக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான நிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலனாக இருக்கிறது. அதர்வைஸ் இவர்களுக்கு பொருளாதாரம், உத்தியோகம், தொழில் வளர்ச்சி எல்லாம் ரொம்ப அபாரமான நல்ல நிலையில் இருக்கிறது. 6ஆம் வீட்டில் அதிக பலமுள்ள கிரகங்கள் இவர்களுக்கு நல்ல உத்தியோக வளர்ச்சி, உத்தியோகத்தில் வெளிநாடு போன்ற விஷயங்களுக்கு பிரயாணங்கள், உத்தியோகத்திற்காக நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக காட்டக்கூடிய நிலை. தொழில் வளர்ச்சியும் ரொம்ப அற்புதமான நிலை. இவர்களுக்கு வரக்கூடிய தொழிலை பார்க்க முடியாத அளவிற்கு இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான தொழில் வளர்ச்சின்னு சொல்லலாம். ஸோ இவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் இவர்களுடைய மனநிலையும் ஆரோக்கியமும் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். அடுத்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். ரிஷபத்திற்கு இன்றைய ஒரு நாள் சந்திரன் இவர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருந்து 12ஆம் வீட்டில் மறையக்கூடியது. 6ஆம் பாவத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய கேதுவோட நட்சத்திரத்தில் இருப்பது. உத்தியோகத்தில் இவர்கள் எந்த முயற்சியும் இன்று எடுக்கக்கூடாது. எஸ்பெஷலி ஜாபில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் இன்று ஏதாவது நீங்கள் உத்தியோகத்திற்காக புது முயற்சிகள் ஏதாவது ஒரு மெயில் பண்ணுறீங்க, இல்லைனா அதாவது ஒரு நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணினால் அது உத்தியோகத்தில் குளறுபடியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை. சனி கிரகத்தினுடைய வக்கர நிலை இவர்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடியது. ராசியிலேயே அது திரிகோணமாக கனெக்ட் ஆகக்கூடியது. ரொம்ப உத்தியோகத்தில் பாதுகாப்பாக நீங்கள் இருக்க வேண்டும். உத்தியோகத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. சுய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டும். ஆனால் வருமானம் சீராக இருக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்திகள், பூமி, வீடு, வாகனங்கள் ரீதியிலாக நல்ல விஷயங்களை வாங்கக்கூடிய, நல்ல சுபவிரியங்களை காட்டக்கூடிய நல்ல நிலை எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் மட்டும் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் அவர் கேதுவோடு கனெக்ட் ஆகக்கூடிய நட்சத்திர சாரம். அந்த கேது 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். இவர்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் அந்த சந்திரன் திரிகோணமாக பார்ப்பது. இன்று இவர்களுக்கு தொழில் லாபம் எதிர்பார்ப்புக்கு மாறாக சற்று குறைவாக இருக்கும். இதனால் மனம் விரக்தி அடையும். சில பிரச்சனைகள், மனதில் ஒரு ஏமாற்றத்தை போன்ற ஒரு நிலை ஏற்படும். இன்று ஒரு நாள் மட்டும் இவர்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு கோச்சார நிலை. நாளை சந்திரன் அஸ்வினியிலிருந்து பரணிக்கு மாறிய பிறகு இவர்களுக்கு எல்லாமே சரியாகக்கூடிய நல்ல நிலை. ஆனாலும் இவர்களுக்கு தொழில் ரீதியிலாக நிதானமான ஒரு எக்ஸிஸ்டிங் வருமானம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இவங்களாக எதிர்பார்த்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வருமானம் சற்று குறைபாடை காட்டக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். ஸோ அதர்வைஸ் குழந்தைகளிடம் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கை துணையுடனும் ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்து கொள்வது மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல நிலை. இந்த ஒரு நாள் இன்று மூத்த சகோதர சகோதரி வகையிலும் மிதுன ராசி நண்பர்கள் சற்று விட்டு கொடுத்து சொல்ல வேண்டும். அவங்கள்ட்ட எதுவும் தகராறு இல்லாமல் இருப்பது இவங்களுக்கு பாதுகாப்பான நிலை.
அடுத்து கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகத்திற்கு அவர்களுடைய ராசிக்குடைய சந்திரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழில் ஸ்தானம், வீட்டுக்குடைய ராசிக்குடைய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் இன்று சந்திரனுடைய கனெக்டிவிட்டி காட்டக்கூடிய கேது கிரகம் இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு உத்தியோக ரிலேட்டடான விஷயங்களுக்கு, தொழில் சம்பந்தமான சில விஷயங்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அதிகமான ஒரு குளறுபடியையும் எதிர்பார்ப்புக்கு மீறிய ஒரு ஃபெயிலியர்ஸையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இன்றைக்கி இப்படி பிளான் பண்ணி ஒரு லோன் போடலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சம்மந்தமான முயற்சிகளுக்கு ஒரு வங்கிக்கு போய் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு நினைக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டாக. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு மாறாக அந்த விஷயங்கள் அலைச்சல்களை மட்டும் கொடுத்து ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சரியான ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையை கொடுக்கலாம். ஸோ முக்கியமாக இன்று தொழில் ரீதியிலான முயற்சிகளை தவிர்த்து கொள்வது கூட நல்ல விஷயம். அதர்வைஸ் நீங்கள் புது முயற்சிகளை தவிர்த்துட்டு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய பிஸ்னஸாக இருந்தால் இன்று நல்ல ஒரு வருமானம், லாபம் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பிஸ்னஸாகவே இருக்கும். அந்த லாபம் உங்களுக்கு மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல லாபமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனது ரொம்ப மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு சற்று நாட்களாக உணரக்கூடிய நிலை. ஆனால் முதல் குழந்தை வகையில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளிடமே பொதுவாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிலை. பொதுவாக காரக கிரகம் குரு வக்ரமாக இருப்பது உலகில் அனைவருமே குழந்தைகளிடம் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம். கடகராசிக்கு முதல் குழந்தை வகை, இரண்டாவது குழந்தை வகையிலுமே சனி கிரகத்தினுடைய நிலையும், செவ்வாய் கிரகம் முதல் குழந்தை ஸ்தானத்தை தன்னுடைய வீடாகவே இருந்து தன்னுடைய சுயசாரத்தில் மிருக சீரிடத்தில் பார்ப்பது குழந்தைகள் ரொம்ப பிடிவாதத்தை காட்டக்கூடிய நிலை. நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் மட்டும் அவர்களிடம் ஜெயிக்க முடியும். அடுத்து சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இன்று சந்திரன் விரையாதிபதியாக இருந்து அவர் போய் பாக்ய வீட்டில் இருக்கிறார். அங்கு கேதுவோடு சாரம் வாங்குவது இவர்களுக்கும் புது முயற்சிகளுக்கு சற்று குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய பலன்களாக காட்டுகிறது. கண்டிப்பாக தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை காட்ட வேண்டும். ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் புது முயற்சிகளை எடுக்கக்கூடிய நிலையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சுய தொழிலாக இருந்தாலும் ஓவராக ஒரு ஆப்சஷனோட ரொம்ப ஒரு உத்தியோகத்திற்காக அதிக நேரத்தை செலவிடக்கூடிய நிலையாக தற்காலத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு காட்டுகிறது. ரொம்ப ஒரு அலைச்சல்களையும் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்கும். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் உங்களுக்கு தேவையில்லாத அளவிற்கு உழைத்தால் உடல் அயர்வு, சோர்வு போன்ற விஷயங்கள் வரும். அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் நீங்களே உருவாக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் பாதகஸ்தானத்திற்குடைய அதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வையாக சிம்மமாகிய உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி திடீரென்று ஏற்பட்டு இதை இப்பொழுதே முடிக்கலாம் அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு ஊக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்ல நிலையாக இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கும் பொருளாதாரம் ரொம்ப நல்ல நிலையாக இருக்கிறது. உங்களுக்கு தேவைக்கேற்ற வருமானம் உங்களோட தொழில் மூலியமாக வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகம் இதை விட ரொம்ப பிரமாதமான நல்ல நிலை. சிம்மராசி நண்பர்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தமான உத்தியோகங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய உத்தியோக வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பான வருமானத்தையும் கொடுக்கும். ரொம்ப நல்ல நிலையினே சொல்லலாம். அடுத்து கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். கண்டிப்பாக இன்று சந்திராஷ்டமத்திற்கு செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாயை திறந்து பேசாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலையை காட்டும். எஸ்பெஷலி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது சாரம் வாங்கி இருப்பது, அந்த கேது உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருப்பது, மேலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனோடு ராகு இணைந்து இருப்பது, கண்டிப்பாக நீங்கள் வாக்கு கொடுப்பது, அனாவசியமாக பேசுவது, கேட்ட கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லக்கூடிய நிலையை இன்று கடைபிடிப்பது உங்களுக்கு நல்ல நிலையாக இருக்கும். யாரிடமும் நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடிய நிலையை இன்று கடைபிடித்தால் இந்த நாளை எளிதாக கடக்க முடியும். அதர்வைஸ் உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு சிறப்பான நிலையாக இருக்கும். அடுத்து துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இன்று சந்திரன் நேர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். பிறவி சந்திரனுக்கு நேர் 7இல் கோச்சார சந்திரன் இருப்பது நல்ல நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாக இருந்தாலும் இவர்களுக்கு சந்திரன் கேது சாரம் வாங்கி அந்த கேது இவர்கள் ராசியிலே இருப்பது ஜென்ம கேதுவை இண்டிகேட் பண்ணக்கூடிய நிலை. விரக்திகள் தொடரக்கூடிய நாளாக இன்று இருக்கலாம். எல்லாமே எங்கோ ஒரு இடத்தில் தயாராகி கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு கைக்கு வரக்கூடிய நாள் இன்னும் வரவில்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் காத்திருப்பது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது. காத்திருக்கக்கூடிய விஷயத்திற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமை தேவை. அடுத்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்று சந்திரன் 6ஆம் பாவத்தில் கேதுசாரம் வாங்கி இருப்பது, ராகு கேது 12ஓடு கனெக்ட் ஆவது இவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி, உத்தியோகம்
பிரமாதமான வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களையும் பிரயாணங்களையும் காட்டக்கூடிய நிலையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் அதிகமான உழைப்பை காட்டி உங்களுடைய சுய முன்னேற்றத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம். விருச்சிக ராசி நண்பர்கள் இதை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மைண்ட் எனர்ஜி, உங்களுடைய ஒரு டைம், இது எல்லாமே சோஷியல் மீடியா இல்லை அனாவசியமான வெட்டியாக பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து கொண்டு உங்களோட உத்தியோகத்திற்காக மட்டும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நிலையாக இருந்தால் நீங்கள் விட்டதை எல்லாம் பிடித்து விட முடியும். ஏனென்றால் 7.5 சனி, ஜென்மகேது இதெல்லாம் தாண்டி இப்பொழுது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய நல்ல நிலையாக விருச்சிகத்திற்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் எனர்ஜியையும் வேஸ்ட் பண்ணக்கூடிய நிலையாக காட்டுகிறது கிரகங்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் உத்தியோகத்திற்கு மட்டும் நீங்கள் வேலையை பார்ப்பது ரொம்ப நல்ல நிலை. அற்புதமான லாபம் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை தவற விடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆதங்கம். ஸோ இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை காட்ட வேண்டும். தூக்கத்தை சரி பண்ணி கொள்வதன் மூலியமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை சரி பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பலனாக இங்கே வருகிறது. அடுத்து தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இன்று சந்திரன் பஞ்சமஸ்தானம் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அங்கே கேதுசாரம் வாங்கி இருப்பது. சந்திரன் மனோகாரகன், புத்திஸ்தானமாகிய 5இல் இருக்கக்கூடியது. அந்த வீட்டில் கேதுவோடும் ராகுவோடும் மாறி மாறி கனெக்ட் ஆகக்கூடிய நிலையும், புத்திஸ்தானத்திற்குடைய ஒரிஜினல் மேஷத்திற்குடைய அதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் மறைவதும், இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே சரியான முறையில் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக எந்த முயற்சிகளுக்காகவும் நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்து விட வேண்டாம். ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு முயற்சி, எந்த ஒரு சிந்தனைகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் குழப்பங்கள் மட்டுமே மிஞ்சும். ஸோ உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய நிலையாக இன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதர்வைஸ் உங்களுடைய ஜாப் ரொம்ப பிரமாதமான நிலையில், உங்களுக்கு உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய நிலையாகவே காட்டுகிறது. வருமானமும் உங்களுக்கு சீராக இருக்கும். சுய தொழில் பண்ணக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப உயர்வான நல்ல நிலையாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி நண்பர்களுக்கு இன்று சந்திரன் இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். கேதுசாரத்தில் கூடவே ராகு இணைந்திருக்கிறார். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டும். மனதை அமைதியாக வைத்துக்கொள்வதன் மூலியமாக உடல் ஆரோக்கியத்தை திரும்ப பெறலாம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மகர ராசிக்காரர்கள் ஒரு வர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடியவர்களாக நான் பார்க்கிறேன். அதிகமாக ஒரு உடலை வருத்தி உழைக்கக்கூடியவர்கள், சனியுடைய வீட்டில் பிறந்த, சனியுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ளவர்கள். எந்த வேலை செய்தாலும் அவர்களுக்கு அயற்சி தெரியாது. ஆனால் வெளியில் அயற்சி இல்லாததால் மட்டும் உடலுக்குள்ளே ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு இங்கே நினைக்கக்கூடாது. உள்ளூர டேமேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு இதை காட்டிக்கொண்டே இருக்கிறார். இன்று ஓய்வெடுப்பதன் மூலியமாக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதர்வைஸ் உங்களோட பூர்வ புண்ணியத்திலிருந்து நல்ல செய்திகள், குழந்தைகளோடு இணக்கமான நிலை, நீண்ட நாட்களுக்கு பிறகு இது மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை காட்ட வேண்டும். அடுத்து கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களுக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது இணைவு. இவர்களுக்கு எடுத்த முயற்சிகளுக்கு தகுந்த ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான வளர்ச்சி, ஒரு உத்தியோகத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை காட்டக்கூடிய நல்ல நிலை. ஆனாலும் கண்டிப்பாக இவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நிறைய மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரகங்கள் இவர்களுக்கு ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம், இல்லைன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். ஸோ குடும்ப வாழ்வை சற்று பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் கும்பராசி நண்பர்களுக்கு கிரகங்கள் இருக்கிறது. அடுத்து மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பஞ்சமாதிபதி. கண்டிப்பாக புத்திஸ்தானத்தில் தெளிவிருந்தாலும் பேசும் பொழுது வார்த்தைகள் ஸ்லிப்பாகக்கூடிய, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக வெளிப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. சற்று நிதானமாக பேச்சை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனத்தை காட்ட வேண்டிய நாள். எக்ஸிஸ்டிங்கான தொழிலை மட்டும் நீங்கள் இன்று தொடர்ந்து எடுத்து செலுத்துவது உங்களுக்கு நல்ல நிலையாக இருக்கும். வாழ்க்கை துணையுடனும் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவே தொடரக்கூடிய நிலை. அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் கண்டிப்பாக கவனத்தை அதிகம் காட்ட வேண்டும் மீன ராசி நண்பர்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.